இன்னொரு முட்டும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை வந்து 150 இடங்களுக்கு மேல வந்து தாவேகா ஜெயிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாரி அமைச்சரவையில பங்கெல்லாம் குடுத்துருப்பாங்களா? அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஒருவேளை குடுத்திருந்தா? ஒருவேளை 150 தொகுதியும் ஜெயிச்சிருந்து, நம்ம ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருந்தோம். இவங்க நம்ம கூட கூட்டணி வர்றாங்க. ஏன்னா, விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. என்னன்னா, விக்கிரவாண்டி மாநாட்டுல நம்மளோட கொள்கையை ஏத்து நம்ம கூடயும் சில பேர் வரலாம் இல்லையா? அப்படி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்த குடுக்கலாம் இல்லையா? அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ, அந்த மாதிரி இவங்க வந்திருந்தாலும், இது நடந்திருக்குமா இல்லையா? நம்ம அப்படியும் யோசிக்கணும்ல. ஒரு பக்கம் வந்து வேற வழியே இல்லாம இன்னைக்கு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, வேற வழியே இல்லாம குடுக்கணும் அப்படின்னா, அசால்ட்டா அதிமுகல தான் 24 பேர் ரெடியா இருந்தாங்களே. அவங்களுக்கு குடுத்துட்டு போயிருக்கலாமே. எதுக்காக விசிக? எதுக்காக ஐயுஎம்எல்? எதுக்காக வந்து சிபிஐ, சிபிஎம் உடைய அவங்க ஆதரவு வேணும்? இது எல்லாமே வந்துட்டு முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டோம். கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டோம். திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டோம். இப்ப திமுக கூட்டணி கட்சிகளா இருக்காங்க பாருங்க. அவங்க மேல எந்த விமர்சனமும் கிடையாது. அப்ப இடதுசாரிகள் எல்லார்ட்டுமே நம்ம நல்லா தான் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இவங்கள கையில எடுத்துக்கிட்டு, ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே திருமாவளவர்கள் இங்க வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையோட தான் வந்து ஆதவ அர்ஜுனா பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினாரு. பட் ஆனா வரல. பட் இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான பொறுப்போட வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா இருக்க போகுதுங்கிறத மட்டும் மாற்று கருத்து இல்லை. இப்போ திமுகவோட நிலைமை என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவும் போட்டிருக்காரு. என்னன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயுஎம்எல் எம்எல்ஏவும் ஐயுஎம்எல் இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்களுக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் 2 பேருக்கும் வந்துட்டு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு.